எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா -0.14%. ஸோ மார்னிங் நல்லா தாங்க இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் 100+ இருந்துச்சு. என்னோட போர்ட்ஃபோலியோ நல்லா இருந்துச்சு. எனக்கு திங்க் எல்லாரோட போர்ட்ஃபோலியோ மார்னிங் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவே போயிடுச்சுங்க. ஸோ -31, கிட்டத்தட்ட 32 பாயிண்ட் மைனஸில் இருக்கு. இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே வாலட்டிலிட்டி தான் இந்த அளவுக்கு மார்க்கெட்டை மேலே கீழேயும் தூக்கிட்டு வந்திருக்குங்க. ஒரு வழியா நெகட்டிவ் தான், பட் நாட் ரொம்பலாம் நெகட்டிவ் இல்லை. ஓரளவுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் 0.15 -0.15, இது வந்து -0.14, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. அண்ட் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் பாருங்க 96.82, 97 போயிடுச்சுங்க. எப்போ 100 வரும் தான் தெரில. இது ஒரு முக்கியமான விஷயம். இதனால தான் இன்னைக்கு ஐடி செக்டர் ஏறிச்சு. ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது ஒன்று தான் செக்டர் வைஸ் பார்க்கும்போது பயங்கரமாக ஏறி இருந்துச்சுங்க. மற்றபடி வேற எதுவும் பெருசாலாம் ஏறலை. அப்புறம் வால்யூம் படி இன்னைக்கு ஏறின ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் கிட்டத்தட்ட 10% மேலே ஏறி இருக்குங்க. அப்புறம் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம், அது நியூஸ் இருக்குது, அது சொல்கிறேன். அப்புறம் எஃப்சிஎல், ஓலா எலக்ட்ரிக், இதெல்லாமே பயங்கரமாக ஏறி இருக்கு. ஸோ ஸ்பார்க் வந்து ரிசல்ட் தாங்க, ரிசல்ட் நம்மள பயங்கரமாக ஏறி இருக்கு. அப்போலோ மைக்ரோ சிஸ்டமும் ரிசல்ட்னால பயங்கரமாக ஏறி இருக்குங்க. ரெண்டுமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு நியூஸும் ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி 10 ஸ்டாக்ஸ், அதாவது ஒரு 10 ஸ்டாக் வந்து இந்த மார்ச் 2026 குவார்ட்டரில் வந்து நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. அதாவது லாஸ்ட் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ல டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி நடந்திருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இது வந்து ஸ்பெஷலாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டர்ன் அரவுண்ட் ஸ்டாக்கோட சக்தி என்னன்னா, லாஸ்ட் மார்க்கெட்ல இருந்து ப்ராஃபிட் நிலைக்கு மாறும். அப்புறம் மார்க்கெட் அதுக்கு வந்து ரீரேட்டிங் நடக்கும். அப்புறம் வேல்யூவேஷன் வந்து டிஸ்ட்ரெஸ்லேருந்து மல்டிபிளாக இருக்கும். அண்ட் இதுதான் ரெக்கவரி மல்டிபிள் ஜம்ப் ஆகும். ஸோ டோட்டலாக 2 to 3 4 குவார்ட்டர்ல தொடர்ந்து இந்த மொமெண்ட்டை நீடிச்சிச்சு அப்படின்னா இது ஒரு மல்டிபிக்கருங்க. ஸோ நம்ம இந்த குவார்ட்டர் இது வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. இன்னும் ஒரு குவார்ட்டர், ஒரு 2-3 குவார்ட்டர் தொடர்ந்து இந்த ஸ்டாக்ஸில் மானிட்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மல்டிபிக்கர் ஸ்டாக் கிடைக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம இது வந்து பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது வோடஃபோன் ஐடியாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 51,970 கோடி வந்திருக்கு இந்த மார்ச் குவார்ட்டரில். போன முறை 7,167 கோடி லாஸ்ட்ல இருந்துச்சு. இப்போ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு அந்த ஆதித்யா பிர்லா குரூப்பு இல்லை கொஞ்சம் கேப்ல இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து ஒக்கார்டு. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 121 கோடிங்க இந்த குவார்ட்டரில். 25 கோடி லாஸ்ட்லேருந்து 120 கோடி வந்து பாசிட்டிவாக வந்திருக்காங்க. சில கம்பெனி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வரதுக்கு அதர் இன்கம் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து அதோட என்டையர் ஷீட்டை எடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த அவங்களோட பிடிஎஃப் எடுத்து படித்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துட்டு இது நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இருந்தால் அதோட இந்த ரிசல்ட்டை ஃபுல்லாக படிச்சோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 1044 கோடி. ஸோ போன முறை லாஸ்ட்ல இருந்துச்சு 139 கோடி. அப்புறம் ஹெச்எஃப்சியில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பயங்கரமாக ஏறி போச்சு இந்த ஸ்டாக்கு. 178 கோடிங்க நெட் ப்ராஃபிட். போன முறை 81 கோடி லாஸ்ட்ல இருந்துச்சு. அப்புறம் மனோஃபரா ஃபைனான்ஸ் 403 கோடிக்கு லாபம். போன முறை 191 கோடி லாஸ்ட்ல இருந்துச்சு. இப்போ டாடா டெலிவிஷன் மகாராஷ்டிரா இந்த இது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 580 கோடிங்க. ஸோ போன முறை 306 கோடி லாஸ்ட்ல இருந்துச்சு. அப்புறம் பிவிஆர் ஐநாக்ஸ் 186 கோடி லாஸ்ட்ல இருந்து இப்போ 125 கோடி வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. அப்புறம் பேடிஎம் 540 கோடி போன தவிர லாஸ்ட்ல இருந்துச்சு. இப்போ 189 கோடி லாபத்துக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் இண்டஸ் பேங்க் 594 கோடி லாபம். போன முறை பார்த்தீங்கன்னா 2,328 கோடி நஷ்டம். இது ஏன் வந்து தெரியும், லாஸ்ட் டைம் ஒரு பெரிய இஷ்யூ நடந்துச்சு, அதனால தான் இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இண்டஸ் பேங்க் வந்து இந்த லிஸ்ட்டில் வருமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஃபைனலாக ரியல் எஸ்டேட்டிங்க 10 கோடி லாபத்து வந்திருக்கு. போன முறை 150 கோடி நஷ்டத்துல இருந்து. ஸோ இந்த ஸ்டாக்ல நீங்கள் மானிட்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவார்ட்டர் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருந்தால் ரிட்டர்ன் ஸ்டோரி தாங்க. ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, ஒரு 30 லட்சம் எனக்கு வந்து வச்சு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி மாதம் 27,500 ரூபாய் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போடப்பட்டது தான். ஸோ அது நான் பார்த்தேன். பட் தெரியலங்க, பாண்டுங்கிறது ஒரு ரிஸ்க் தாங்க. நம்ம ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எதனால இன்வெஸ்ட் பண்ணணும். பாண்டாக இருக்கட்டும், எஃப்டியாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரிஸ்க் இருக்குது, புரிஞ்சுட்டமா இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஃபிக்ஸட் இன்கம் மாதிரி மந்த்லி 27,500 வேணும். அது எப்படி பாண்ட் மூலமாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பாண்டுங்கிறது ஒரு கடன் பத்திரங்க. நம்ம கவர்மெண்ட்டையோ இல்லை ப்ரைவேட்டுக்கோ நம்ம கடன் கொடுத்து நம்ம கடனுக்கு அவங்க வட்டி கொடுக்குறது தான் பாண்டு அப்படிங்கிறது. ஸோ இதில் ஃபிக்ஸட் ரேட்லையும் இருக்குது. இதில் ஃபிக்ஸட் ரேட் கூப்பன் தருவாங்க. மெச்சூரிட்டி டேட் வந்ததுக்கப்புறம் நமக்கு அசலை திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ பாண்டுக்கு எதுக்கும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லிக்விடிட்டி இதில் கொஞ்சம் கஷ்டங்க. இல்லை எப்படி நீங்கள் உடனே பிரேக் பண்ணி எடுத்துலாம், இல்லை உடனே பிரேக் பண்ணி எடுக்கலாம். பட் அப்புறம் அந்த என்ன ரேட்டுக்கு வாங்குறோம் அதை பொறுத்து தான் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி ஸ்லாப்பை பொறுத்து தான் டேக்ஸ் மாறும். ஸோ இப்போ இந்த 30 லட்சம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா, இதற்கிலே மிகவும் பாதுகாப்பான பாண்ட் எதுனா AAA.
ஸோ AAA பாண்ட் வந்து 7.5 to 9% ஈல்டு கொடுக்குறது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா NHAA, PFC, REC, பவர் கிரிட் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. நல்ல பாண்டு பார்த்தீங்கன்னா AA பாண்ட் இருக்கும், 9 to 11% கொடுக்குறாங்க. A பாண்டு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு, கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன் தெரியும், 10.5 to 13% ஈல்டு கொடுக்குறாங்க. ஸோ டேக்ஸ் ஃப்ரீ பாண்டு 30% உங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே வருதுங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி சம்பாதிக்கலாம்னா இதுதாங்க. ஸோ 30 லட்சத்தை 11% வர மாதிரி நம்ம ஏதாவது போட்டால் நம்ம வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எவ்வளோ வருதுன்னா 3,30,000. ஸோ அதை 12 டிவைட் பண்ணிங்கன்னா 27,500 வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 30,000 வச்சுருக்கீங்க, உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ எஜுகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து மாதம் 27,500 நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதாங்க இதில் அவங்க இருக்குது. ஸோ இதில் என்னென்னா ப்ரிடிக்டபிள் இன்கம் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து மாதம் இந்த இன்கம் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். இது எஜுகேஷன் பர்பஸ் தான் போட்டது. உங்கள் டாக்டருக்கோ பையனுக்கோ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வருஷம் ஒரு பாண்டு, அடுத்த வருஷம் ஒரு பாண்டு அப்படி வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அவங்க எஜுகேஷன் பார்த்துக்கலாங்கிறாங்க. இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுவாங்க ஒரு கொஸ்டின். இப்போ வந்து உங்களுக்கு 11% ரிட்டர்ன் கொடுக்குங்க, 11% வச்சுப்போம். நம்மளோட இன்ஃப்ளேஷன் 6%. ஸோ நமக்கு ரிமைனிங் கையில் இருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 to 5% தான் கையில் இருக்கும் இல்லையா? ஸோ பட் ஆனால் எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 10%. ஸோ அதை பீட் பண்ணுமா அப்படின்னு டவுட்டு. பட் ஸ்டில் நீங்கள் வந்து இது வந்து ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூரன் காரா ஸ்டாக்ங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பயங்கரமாக ஏறிச்சிங்க, காலைல 20% ஏறிச்சு. அதோட லாஸ்ட் டே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 210 கிட்ட இருந்துச்சு. பட் ஓப்பன் ஆனதே 250 கிட்ட ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் இந்த எண்ட் ஆஃப் த டேல குறைஞ்சிருச்சு. மார்க்கெட்டும் இறங்கும்போது இறங்கி 233 இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு ஏறிச்சு? அதோட ப்ராஃபிட் செம்ம ப்ராஃபிட்டுங்க. ஸோ போன முறை நஷ்டத்திலிருந்து இந்த முறை லாபத்துக்கு வந்திருக்கு. ஸோ 140 கோடி லாபத்துக்கு வந்து 30% உயர்ந்திருக்கு. இது பெங்களூரை தலைமையிடமாக கொண்ட ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. மொத்தமாக 114 கோடி லாபம் இந்த குவார்ட்டரில் வந்திருக்கு. கடந்த லாஸ்ட் இயர் இதே வருஷம் பார்த்தீங்கன்னா 88 கோடி நஷ்டம் தான் காட்டிருந்துச்சு. இது மிகப்பெரிய டர்ன் அரௌண்டு. ஸோ பங்கோட விலை வந்து கிட்டத்தட்ட 17% உயர்ந்திருக்குங்க. இன்ட்ராடேயில் மட்டும் கிட்டத்தட்ட 250 கிட்ட போயிட்டு இப்போ 230 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா Q4 ரெவன்யூ வந்து 1502 கோடி. போன முறை 524 கோடி. இதை விட 177% அதிகம். Q4 சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 3574 கோடிங்க. ஸோ இது வந்து கம்பெனி ஹிஸ்டரியில இந்த குவார்ட்டரில் இதுதான் ஹையஸ்ட். இந்த மாதிரி கொடுத்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் இயர், இது வந்து குவார்டர் இயர் அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 7407 கோடிங்க. இது கம்பெனியோட எவர் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இயர் ஆன் இயர் வளர்ச்சியில் 55%. ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் வந்து 384 கோடி, 84% குரோத். பேட் பார்த்தீங்கன்னா 58 கோடிங்க. வால்யூம் வந்து 7.25 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வந்து விற்றுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல இதுதாங்க வந்திருக்கு. ஸோ இப்போ பெங்களூரில் மட்டும் 61% சேல்ஸ் நடந்திருக்கு. மும்பை பூனேல 20%. அப்புறம் சென்னையில் விட இருக்குது. சேல்ஸ் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா 11,200 கோடி. இது வந்து போன ஃபினான்சியரை விட அதிகம் அப்படிங்கிறாங்க. 51% அதிகம் வராங்க. அவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன் தாங்க இருக்குது. 248, 250 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 268, 285 இந்த மாதிரி டார்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இது ஒரு புல்லிஷில் இருக்க ஸ்டாக்குங்க. ஸோ யாராவது வச்சிருந்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் தான் உங்களுக்கு பூரன்கார ரிசல்ட்டை பொறுத்த வரைக்குமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனரா HSBC. இது வந்து நான் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்குன்னு சொன்னேன். ஸோ மோத்திலால் ஓஸ்வால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு மல்டி இயர் காம்பவுண்டிங் ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ டாப் 10 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவில் இருக்குதுல. அவங்களோட ப்ராடக்ட் மிக்ஸ் என்ன இருக்குன்னா யூலிப் இருக்கு 50%, அப்புறம் நான் பார் வந்து 38%, பார் வந்து 80%, ப்ரொடக்ஷன் 80% இருக்கு. இதில் வந்து கனரா பேங்க் வந்து 70% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. HSBC 15% வச்சிருக்காங்க. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85% இருக்கு ஹோல்டர்ட்டே. ஸோ மோத்திலால் ஓஸ்வால் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை டார்கெட் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பேஸ் 180. இன்னைக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 130, அந்த 130, 140 கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து 130, 140 இருக்கு. ஸோ இவங்க வந்து 23% அப்போ இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ புல் கேஸில் 220 வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்காங்க. HSBC வந்து கிட்டத்தட்ட 12 கோடி வாடிக்கையாளர் இருக்காங்க. பட் இது வரைக்கும் 1.7% மட்டும் தான் இந்த இன்சூரன்ஸை வாங்கியிருக்காங்க. மேபி அவங்க பிரான்ச் வழியே விற்றாங்கன்னா கிட்டத்தட்ட 50 to 70 லட்சம் விற்கலாம். இந்த கேப்பை ஃபில் பண்ணாலே 20% CAGR சாத்தியமாக இருக்கு. அண்ட் இந்தியாவில் வந்து இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் வெறும் 2.8 தான். நம்ம ஜிடிபி கம்பேர் பண்ணும்போது இன்னும் 83% நமக்கு வளரணும். அதனால இந்த இதில் வந்து மக்கள் நிறைய வாங்கினாங்கன்னா இது வளரும் அப்படின்னு மோத்திலால் ஓஸ்வால் ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்து RBI வந்து பேங்க் வந்து இன்சூரன்ஸ் செல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இதை பார்த்துக்கணும் மாதிரி பார்க்கணுங்க. நெக்ஸ்ட் அப்போலோ மைக்ரோ சிஸ்டங்க. இதோட Q4 வந்து 161% ஜம்ப் ஆயிருக்கு. இது ஒரு டிஃபென்ஸ் செக்டர்ல இருக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர 320 360 கிட்ட போயிடுச்சு. பட் இப்போ 340 சுற்றிட்டு இருக்கு.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல தான் இருக்குங்க. கிட்டத்தட்ட டபுள் டாப் போட்டிருக்கு. பிரேக் ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஹைதராபாத் ஃபேஸ் டிஃபென்ஸ் கம்பெனிங்க. இந்த Q4ல மட்டும் அவங்களோட பேப்ட் மட்டும் 37.45 கோடி. ஸோ போன வருஷம் 14 கோடி தான். கிட்டத்தட்ட 161% அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஸோ இன்டர்டேல மட்டும் கிட்டத்தட்ட 10% மேலே ஏறிச்சுங்க. பட் இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 864 கோடி லாபங்க. அது வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 120 கோடி. ஸோ 110% அதிகம் அப்படிங்கிறாங்க. டோட்டலாக இதோட அசெட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2293 கோடியாக வந்திருக்கு. போன வருஷம் இந்த வருஷம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஏன் இந்த கம்பெனி ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் வந்து ஏப்ரல் வந்து 26 இது கிடச்சிச்சு. அதனால மிஸ்ஸில், ஆன்டி டேங்கு, கைடட் மிஸ்ஸில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ராக்கெட்டு, பாம்பு, இந்த மாதிரி நிறைய பாம்ஸ் இந்த மாதிரி தயாரிக்கிறதுலாம் இது பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ் டிஃபென்ஸ் பிளாட்ஃபார்ம் மேனுஃபேக்சர் பண்ணவும் இவங்க வந்து கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட சப்ளையராக. அப்புறம் 300 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தெலுங்கானாவில் வந்து புதிய மேனுஃபேக்சர் ஃபேசிலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட எம்டி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளில் நாங்கள் வந்து குளோபல் OEM-ஆக மாறிடுவோம். அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சராக மாறதான் எங்களோட லட்சம் இருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து ஒரு ஆண்டில் 128% கெயின் கொடுத்துருக்குங்க. ஸோ 10 ஆண்டில் நாங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் OEM மேனுஃபேக்சராக மாறதான் எங்களோட லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க. ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷான ஸ்டாக்ல இருக்குங்க. பார்த்துக்கோங்க. இதுவும் நம்ம மிஸ் பண்ண ஸ்டாக் தான். நம்ம வந்து ஒரு 150, 175 எடுத்துருக்கலாம். அப்படியே டபுள் ஆயிடுச்சு பாருங்க. அதுவும் கிட்டத்தட்ட ரொம்பலாம் இல்லை. வித்தின் 1 மந்த்லேயே 1 or 2 monthsல இவ்வளோ ஏறி இருக்குங்க. ஸோ எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுப்போம். மேபி இறங்கிச்சுன்னா வாங்கலாம். டாடா ஸ்டீல் என்ன சொல்கிறாங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் வேல்யூ ஆடட் ஃபோக்கஸ் பண்ணி எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எங்களோட ஃபியூச்சர் பாத்தை வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். கரண்டாக 35 to 40% டவுன் ஸ்ட்ரீம் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. அதை வந்து 60% இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் வேல்யூ ஆடட் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து கன்சூமர் ரொம்ப ரீச் பண்ண முடியுது. அதனால் எங்களுக்கு வந்து மோர் ப்ராஃபிட் கிடைக்குது, லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால நாங்கள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பக்கம் போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப்ஸ் ஒயர்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பேக்கேஜிங் ஸ்டீல் பண்ண போகிறோங்க, கலர் கோட்டட் ஸ்டீல் பண்ண போகிறோங்கிறாங்க. ஸோ பேக்கேஜ் ஸ்டீல் கெப்பாசிட்டி மட்டும் 3 லட்சம் டன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா ப்ளூ ஸ்கோப் அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்டீல் மேக்கர் கூட ஜாயின் வெஞ்சர் வச்சுருக்காங்க கோட்டட் ஸ்டீலுக்கு. அப்புறம் ஹாட் ரோல்டு கெல்வின்ஸ் லைன் போட்டிருக்காங்க. அதாவது தாராப்பூர் பிளான்ல அடிஷனாக போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டீல் மார்க்கெட் டைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா Jan to March வந்து ரெக்கவரி. நவம்பர் அண்ட் டிசம்பரில் பயங்கரமாக கீழே வந்து இப்போ ரெக்கவரி ஆயிருக்கு. சைனா ஸ்டீல் எக்ஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 to 12 மில்லியன் டன்லேருந்து இப்போ குறைஞ்சிருக்கு 9 to 10 மில்லியனா. சைனீஸ் ஸ்டீல் வந்து $20 to $25 டன்னுக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்தியன் ஸ்டீல் கம்பெனிக்கு வந்து இந்த இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி நியூஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக தாங்க இருக்கும். அப்புறம் ஜூடியோ வெல்னஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 78,000 கோடி அக்யூசேஷன் போயிட்டு இருக்கு. பட் இது வந்து எக்ஸிகியூஷன் வந்து இருக்குமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 7 இயரில் பார்த்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ கம்பெனி ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து போர்டு ஹெல்த், அப்புறம் வந்து நியூட்ரிஷன் பிளாட்ஃபார்ம் ஆட்டுவாங்க. ஸோ இருக்காங்க 3 மேஜர் அக்யூசேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஹேசன் இந்தியா. ஸோ இது வந்து 4600 கோடி வாங்கியிருக்காங்க. அப்புறம் ரைட் பைட் மேக்ஸ் ப்ரோட்டீன் 390 கோடிக்கு. அப்போ கம்ஃபர்ட் கிளிக் யூகேவோட விட்டமின்ஸ் இது வந்து 2500 கோடி. மொத்தமாக 7500 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் ரெவன்யூ மட்டும் இந்த இதில் ரெவன்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 3940 கோடி, எபிட்டா 510 கோடி, பேட் 197 கோடிங்க. ஸோ நல்ல மார்ஜினில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க வாங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டு தான். சுகர் ஃப்ரீ வந்து மோனோபோலியாக இருக்குது. குளுக்கோன் டி வந்து கிட்டத்தட்ட 60% வந்து மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கு. அப்புறம் நியூட்ரிலா வந்து நல்லா போயிட்டு இருக்குங்க. அப்போ காம்ப்ளான் 4% தான் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கு. பட் அவங்க ரீபொசிஷன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த புதுசாக வந்திருக்க ரைட் பைட் மேக்ஸ் ப்ரோட்டீன் வந்து நல்ல க்ரோத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கம்ஃபர்ட் கிளிக் வந்து கிட்டத்தட்ட ரெவன்யூ வந்து 57% CGRல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட டார்கெட் என்ன 5700 கோடி ரெவன்யூ கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனை வந்து பயங்கரமாக கொண்டு வருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாம் கரெக்ட் தான். பட் இது எல்லாமே அவங்க வந்து கடன் வாங்கி தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கடனால் அவங்களுக்கு இஷ்யூ இல்லாமல் இருந்தால் சரி தான். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி நியூஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.